இப்ப இந்த தேர்தலில் வந்து மும்முனை போட்டியா இல்ல 5 முனை போட்டியா எப்படியா? இருமுனை போட்டி தான். யாரா இருக்கியா? திமுக அதிமுக தான். விஜய் வேட்பாளர்கள் பூரா இன்னொரு 10 நாள் கழிச்சு பாருங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. இந்த முறை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அந்த சீட்டில் ஸ்டாலின் உட்கார மாட்டார். துரைமுருகன்லாம் ஓய்வே பெற மாட்டேங்கிறார். ஆமாம், பொன்முடி போகவே மாட்டேங்கிறார். கோவை தெற்கில் எல்லாருக்கும் வந்து மூக்குத்தி உண்டு, கம்மல் உண்டு 2 கிராமில். இந்த பக்கம் விஜய் திரிஷா எப்படி காம்பினேஷன், அன்புமணி. அப்போ திரும்ப பார்த்தாரு, நம்ம டெல்லியிலேருந்து நம்ம பஞ்சாப் பக்கம் தள்ளி விட்டுருவானுங்க, ஆமாம் நம்ம நேரம் மாநில அரசியலுக்கு வந்து முடிவு பண்ணி அவரும் களம் இறங்கிட்டார். செந்தில் பாலாஜி கோவை போனதுடைய ரகசியம் இதுதான். அப்போ நீங்கள் அந்த சூழல் புரியுதா? பொன்முடி கொடுக்கல, ஆனால் துரைமுருகன் கொடுத்துருக்கலாம். என்ன காரணம்? ஏன்னா எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் அவர் முடியவே முடியாது. கண்டிப்பாக காட்பாடியில் துரைமுருகன் வெற்றி வர மாட்டார். போன முறையே கணக்கு புள்ள கள்ள கணக்கு எழுதுனா கணக்கு புள்ளைக்கு வேலை இல்லை. இதுதான் மனோ தங்கராஜ். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மழிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. திமுக வேட்பாளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு புதுமுகமா அன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுக தலைமை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்படியா? அதுலயும் குறிப்பா அந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் RSS பின்புலம் உள்ளவர். அவரே சொல்லியிருக்காரு, பேட்டியில சொல்லியிருக்காரு, மோடிஜி எப்படி RSS வளர்த்துச்சோ அதே மாதிரி என்னை வளர்த்துச்சு அப்படிங்கிறாரு. அவருக்கெல்லாம் இன்னைக்கு சீட்டு கொடுத்தாங்க திமுக. என்னதையா காரணம்? திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு களையெடுப்பு தேர்தல். களையெடுப்புனா எப்படின்னா உதயநிதியை முதலமைச்சராக நாற்காலியில் அமர வைப்பதற்கு அந்த குடும்பம் முயற்சி பண்ணிடுச்சு. இதில் இந்த முறை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அந்த சீட்டில் ஸ்டாலின் உட்கார மாட்டார். உதயநிதி அது கன்ஃபார்ம் ஐயா? 100% கன்ஃபார்ம். அதுக்காக தான் அவரை துணை முதலமைச்சராகவே ஆக்கியது. ஆமாம். இப்போ துரைமுருகன், திண்டுக்கல் பெரியசாமி, இது போன்ற மூத்த பொன்முடி போன்றவர்கள்லாம் உதயநிதி வேலை வாங்க முடியாது. உதயநிதி வேலை வாங்க முடியாது, கட்டளையிட முடியாது. ஏன்னா உங்கள் தாத்தாட்டே நாங்கள் அரசியல் பண்ணோம். கண்டிப்பாக கருணாநிதிட்டே நாங்கள் அரசியல் பண்ணோம். நான் சொல்லுவதை நீ கேள். துரைமுருகன் மிரட்டிடுவார். கேஎன்ஆர் அதே மாதிரி. ஆமாம். அப்போ இந்த அரசியலில் கேஎன்ஆர் எனக்கு இது தேர்தலாக வேண்டாம், நான் ஓய்வு பெறேன்னு முடிவு பண்ணிட்டார். அவருக்கு பல லட்சம் கோடி சேர்ந்துருச்சு. அதை மகனை MP ஆக்கிட்டார். அதை சொத்தை அவன் பார்த்துக்குவான். இது நம்ம ஓய்வு பெறுவது தான் நமக்கு வேலை. இந்த முடிவுக்கு வந்த பிறகு துரைமுருகன்லாம் ஓய்வே பெற மாட்டேங்கிறார். ஆமாம். பொன்முடி போகவே மாட்டேங்கிறார். ஆனால் இப்போ போயிட்டாரையா? இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் பழைய கதையை நான் சொல்கிறேன். அப்போது திமுக என்ன முடிவு பண்ணுதுன்னா, மூத்தவர்களை களை எடுத்து இளைஞர்களை அமர வாய்ப்பு கொடுப்போம். இப்போ உதயநிதியுடைய சாய்ஸ் 50 பேர். இந்த 50 பேர் தான் இப்போ சிபி சிற்றரசு எல்லாம் சீட் கொடுத்துருக்காங்க. சிற்றரசு இவர், அதுக்கப்புறம் தமிழன் பிரசன்னா இவர்கள்லாம் இப்போ உதயநிதியுடைய பாதுகாப்பு வளையங்கள். இந்த வளையங்களில் தான் அமைச்சராக போகிறாங்க. பழைய ஆளுக்கு அமைச்சரே இல்லை. இப்போ ஜெயிச்சா கூட உதயநிதியோட லிஸ்ட்டு தான் அமைச்சர் பதவி. மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்கள் தான் இப்போ அமைச்சர் பதவிக்கு வரப்போகிறாங்க. இந்த வேலையை திமுக 1 வருஷம் முந்தைய திட்டமிட்டுருச்சு. இந்த திட்டங்கள் தான் இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இப்போ பொன்முடிக்கு சீட்டு கொடுக்காம ஒரு பையனுக்கு சீட்டு கொடுத்ததும் உதயநிதி லாபியில் இருக்கா? அப்படி. ஆமாம். நீங்கள் மோகனுக்கு சீட்டு இல்லை, கார்த்திக் சீட்டு. ஆமாம். அண்ணா நகரில். ஆமாம். இப்போ அண்ணா நகரில் இருந்து இப்போ அவர் வில்லிவாக்கம் போயிருக்கார். கண்டிப்பாக. ஏன்? ரெட் பிரிக்ஸ் ஏர்போர்ட்டுக்கே இடம் இல்லை. ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுத்து நீங்கள் அங்கே ஒரு 200 ஏக்கர் மடக்கப்பட்டிருக்கு. அடிமாடி வேலைக்கு நிலத்தை கொடுத்துட்டு காலி ஆயிடணும். எங்கே? மணப்பாக்கத்தில். ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பின்னாடி 200 ஏக்கரா இருக்குது. விமான நிலையத்தை அது விரிவுபடுத்துவதற்கான இடம் அது. அந்த இடத்த சபரீசனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அது வழியே இல்லாமல் அரசு வாய்க்காலை பூரா சிமெண்ட் வச்சு மேலே பாலம் கட்டி, அதாவது ஏர்போர்ட்டுக்கு இடம் இல்லை,
40,000 கோடி ரூபாய் பட்ஜெட். எது? ரெட் பிரிக்ஸ். செங்கல் தொழிற்சாலை இருந்தது, சிகப்பு செங்கல் தொழிற்சாலை. அப்போ அந்த ஏரியா செங்கல் சூளை அதிகம் அந்த ஏரியா. அப்போ அதனால தான் அதே பேரில் தான் வில்லா. அண்ணா நகர் பூரா விளம்பரம் வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாம், ரெட் பிரிக்ஸ் வில்லாக்கள். 40,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இது சபரீசனுடைய கூட்டாளி என்பதை தவிர இது எந்த தகுதியும் இல்லை. கண்டிப்பாக இந்த தொகுதி இப்போ வில்லிவாக்கத்தை ஏன் போட்டாங்கன்னா, அண்ணா நகரில் பாதி வருது வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜினா நிற்கிறாரு. அதனால் அவன் ஒரு கோடிகளை வாரி இறைப்பான். ஆதவர்ஜினா. அதுக்கு திமுகவினுடைய ஆதவர்ஜினா யாரு? மோகன் பையன் கார்த்தி. கோடிகளை வாரி இறைச்சி நீ ஜெயிச்சுட்டு பார்ப்போம். அவ்வளோதான், லக்கு தான் வில்லிவாக்க மக்களுக்கு. இவர் 2,000 கொடுத்தா அவர் 2,000 கொடுப்பார். அவர் 5 லட்சம் கோடி மாமநாட்டு பணம் இருக்குது. இங்கே ஒரு இடமே 40,000 கோடிக்கு ஆந்திராவிலேருந்து தெலுங்கு பேச அகதியாக வந்த அண்ணா நகர் மோகன் கார்த்தியெல்லாம் தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் முதலாளிகள். தமிழருடைய ஓட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு. அவர் ரெட்டியார், ஒரு நாயுடு. யார்? ஆதவர்ஜுனா ரெட்டியார், நாயுடு. ஆமாம், மோகன் பையன் கார்த்தி நாயுடு. அப்போ ரெட்டியார் நாயுடு தான் தமிழ்நாட்டு அரசியல். தமிழும் கிடையாது. தமிழும் தான் 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா. குவார்டர் கோழி பிரியாணி, காக்கா பிரியாணி. இதுதான். அப்போ இந்த அரசியலை உதயநிதி தான் எதிர்காலத்தில் தீர்மானிக்கிறாரு. இந்த பக்கம் விஜய், திரிஷா, எப்படி காம்பினேஷன். அன்புமணி. அப்போ திரும்ப பார்த்தாரு, நம்ம டெல்லியிலேருந்து நம்ம பஞ்சாப் பக்கம் தள்ளி விட்டுருவானுங்க. ஆமாம், நம்ம நேரம்லோ மாநில அரசியலுக்கு வந்து முடிவு பண்ணி அவரும் களம் இறங்கிட்டார். அப்போ நீங்கள் அந்த சூழல் புரியுதா? நல்லா புரியுது. உதயநிதி, விஜய், திருமா, அன்புமணி, வேல்முருகன், இப்படி எல்லாம் ஒரே வயது உடையவர்கள். இவர்கள் தான் இனிமேல் அரசியல். அப்போது பெஞ்சை தேய்க்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கிளம்பிடு நிற்காத ரஜினி சொன்னாரா? ஆமாம். இந்த குடும்பம் சொல்லி தான் நேரடியாக சொல்ல முடியல. உடனே இந்த குடும்பம் என்ன பண்ணுது? வைரமுத்துட்ட அனுப்பி துரைமுருகன் வீட்டுக்கு போயிருங்க, ஓய்வெடுங்க, இளைஞர் உதயநிதி முதலமைச்சர் ஆக்க போகிறோம், நீங்கள் அங்கே நிதியமைச்சராக உட்காந்துட்டு தம்பி டேய் சொல்லதை கேள்றா, மகனை போல பேரனை போல கட்டுப்படுத்த முயற்சிப்பார். இந்த பக்கம் ஐ பெரியசாமி, இந்த பக்கம் பொன்முடி, இப்படி மூத்த காந்தி எல்லாம் இப்போ துரைமுருகன் போயிட்டார், காந்தியும் போயிட்டார். காந்தி பையனுக்கு சீட் கொடுக்குறாங்க. ஆனால் துரைமுருகன் கொடுத்துருக்காங்களே சீட்டு, பொன்முடி கொடுக்கல. ஆனால் துரைமுருகன் கொடுத்துருக்கலாம். என்ன காரணம்? ஏன்னா எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் அவர் முடியவே முடியாது. நான் சீட்டை சேர்த்து கொண்டு தான் இருப்பேன். கடைசி வரை எனக்கு பதவி வேணும். ஆமாம். ஆனால் திமுக உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிச்சிடும். காட்பாடியிலே கண்டிப்பாக காட்பாடியில் துரைமுருகன் வெற்றி வர மாட்டார். போன முறையே அதிமுக வேட்பாளர் போட்ட பிச்சை தான் கணிசமான வாக்கு. அழுக ஆரம்பிச்சிட்டாரு நெஞ்சை பிடிச்சிட்டு. அப்போ எடப்பாடிகிட்ட நேரடியாக அண்ணா என்னை காப்பாற்றினேன். யாரியா? துரைமுருகன். யார்கிட்ட காப்பாற்ற சொல்கிறாரு? எடப்பாடியா? அவன் எடப்பாடி அந்த வேட்பாளரை விட்டுட்டு வந்திருக்கன்ட்டு. அதனால தான் அந்த வேட்பாளருக்கு மாநில அளவில் எடப்பாடி பதவி கொடுத்தார். இப்போ வாண்டடா தோத்தே வெளில போட்ட அப்படின்னு முடிவு பண்ணாலே அப்படியா? இப்போ வைரமுத்தை விட்டு பேசி பார்த்தாங்க, ரஜினியை விட்டு பேசி பார்த்தாங்க. யாரை? துரைமுருகனை. கேட்க மாட்டேங்கிறாரு. பெஞ்சை தேய்ச்சிட்டு தான் இருப்பேன், நான் தான் நிதியமைச்சர், 2வது இடம் எனக்கு தான், ஹைவேஸை கொடு, பிடபிள்யூ கொடு, மணல் திருடிட்டே இருப்பேன், மணலை கொள்ளை அடிச்சுட்டே இருப்பேன். இதை திமுக ரசிக்கலை. அப்போது இவர் வெளியே அனுப்பி வைபோஸை வெளியே அனுப்புனா வன்னியர் ஓட்டு முதலே வெளியே போயிடுச்சு. ஆமாம். இருந்த மிச்சது வேல்முருகன் கொண்டு போயிட்டார். இதை இப்போ எப்படி தக்க வைப்பது? வழியே இல்லை. வைரமுத்தன் அனுப்பி பஞ்சாயத்து பேசினாலும் முடியவே முடியாது. எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிங்கன்னா நான் வெளியில் போய் கத்துவேன், ஆளுவேன், கதறுவேன். சொன்ன பிறகு சரி சீட்டை கொடுத்து காலி பண்ணிடுவோம், சீட்டை கொடுத்து பீஸை பிடிங்கிடலாம். திமுக காரங்க ஓட்டே போட மாட்டான் என் துரைமுருகனுக்கு. இதுதான் ஏன்னா இளவரசருக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது.
ஓ, இந்த தடவை திமுக ஜெயிச்சா முதலமைச்சர் நாற்காலி யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருவதற்கு காரணம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த செல்வகுமார் நினைக்கிறேன் ஐயா, கே செல்வகுமார், அவர் ஏன் சீட்டு கொடுத்தாங்க? இல்லை, நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 கோடி ரூபா வசதி இருக்கா? ஓ, அதுதான் தகுதி. 50 கோடி ரூபா கொடுப்பியா? 50 கோடி செலவு ஆர்எஸ்எஸ் மெயினாக இருக்கிறது திமுக தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியுமா? இவர்கள் திருடிய பணத்தை பாதி பங்கை கொண்டு ஆர்எஸ்எஸ்க்கே கொடுத்துட்டு வராங்களே, நாக்பூருக்கு, பிஜேபிக்கு. இந்த இதுவரை மத்திய அரசு ஏதாவது திமுக அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கா? கிடையாது. ஏன்? கட்டிங்க வாங்கிட்டா எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அண்டர் டீலிங் தான். அப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாலும் சரி, சங் பரிவார்லேருந்து வந்தாலும் சரி, அவன் திமுக எம்எல்ஏ தான். எங்களுக்கு பாஜக பூதத்தை காண்பித்து சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காகத்தான் நாங்கள் பாஜக வச்சுருக்கோம். பணம் யார் கொடுத்தாலும் சரி, நாங்கள் அவருக்கு யாராக இருந்தாலும் இங்கே சீட்டுக்கள் நோட்டுகளுக்காக விற்கப்படும். இதுதான் அரசியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு வந்து இன்னைக்கு சீட்டு கொடுக்கப்படல, ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. என்ன காரணம் ஐயா? நீங்கள் கன்னியாகுமரி கேரளா பார்டரு, ஒரு இன்ச்சு ஜல்லி, 2 இன்ச்சு ஜல்லி, 3 இன்ச்சு, 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, சிப்ஸு எல்லாம் மலையை உடைச்சி எங்கே போகுது? கேரளாவுக்கு போகுது. மணல் பூரா கேரளாவுக்கு போகுது. சவுடு மண் பூரா கேரளாவுக்கு போகுது. அவன் அங்கே இருக்கிற குப்பை கூடத்தை குளிக்க கொட்டுறான். ஆமாம். ஆனால் கணக்கை ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா? ஓ, கணக்கு சரியாக போகல. கணக்கை நீங்கள் கள்ளக்கணக்கில் எழுதுனீங்கன்னா அதானே. துர்கா அம்மா சமயமூர்த்தி தான் ஆடிட்ரு. அவர்கிட்ட கொண்டு எவ்வளோ வந்ததோ அதை கொடுத்துட்டு ஒரு 10% வாங்கிட்டு போயிடும். நீங்கள் 50% அடிச்சிங்கன்னா, சோளவா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்குமா? சரியான கணக்கு பிள்ளையா இருங்க ஐயா. கணக்கு புள்ள கள்ள கணக்கு எழுதுனா கணக்கு பிள்ளைக்கு வேலை இல்லை. இதுதான் மனோ தங்கராஜுக்கு எல்லாம். நீங்கள் சிவசங்கர்னு ஒரு அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், அவர்கிட்ட தான் இபி இருக்கு. போக்குவரத்து இபி ரெண்டுமே கரூர் போயிட்டு வருது. கோப்பு பூரா கரூரில் பார்த்து அவருக்கு துண்டு சீட்டு கொடுத்தா, பென்சில் எழுதி கொடுத்தா தான் சிவசங்கர் கைது போடும். ஓ, ஏன்? இப்போ மறைமுக அமைச்சர் அவர் தான். அவர் இப்போ தான் முடிஞ்சு போச்சே. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. ஐஏஎஸ் அதிகாரிலாம் திருடி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எதுக்காக இந்த வேலை? கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி எங்கே போயிட்டார்? கோவை போயிட்டார். கோவை தெற்கில் எல்லாருக்கும் வந்து மூக்குத்தி உண்டு, கம்மல் உண்டு 2 கிராமில். ஓ, கிராம் விற்கிற விலைக்கு. நீங்கள் உண்மையாகவே மக்கள் லால்குடியை விட, திருவிக்கா நகரை விட வசதியான தொகுதி நம்ம கோயம்புத்தூர் பக்கம் போகாமல் அங்கே ஓட்டு இல்லாமல் போச்சே. அதானே, போயிருக்கலாம். 2 கிராம் கிடைச்சிருக்கும். ஆமாம். ஒரு கிராமம் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 10,000-15,000 ரூபாயா? ஆமாம். அப்போ 2 கிராம் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வீடு கொடுத்துருப்பாரு. இப்படி நிறைய பேர் கவலைப்படுறாங்க. என்ன காரணம் ஐயா? மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது கரூர் தொகுதி, அதை விட்டுட்டு நீ ஏன் கோவைக்கு போறாரு? ஏன்னா கரூர் கம்பெனிஸ்னு ஒரு 2000 பேர் வச்சிருக்காரு. அவனுக்கு பண்ணுற அழிச்சாட்டியும் மக்கள் முகஞ்சூடிக்கிறான். என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்க? என்ன எல்லா பாரும் கண்ட்ரோல் தான், பிடபிள்யூ வேலை பூரம் கண்ட்ரோல் தான், ஹைவேஸும் கண்ட்ரோல் தான். கட்சிக்காரனுக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை. கட்சிக்காரனுக்கு எந்த சமோசா கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வாங்கடா உங்களை வச்சுக்கிறேன். கரூர் அன்புநாதன் கள்ளச்சந்தை வியாபாரி, கரூர் கம்பெனிஸு, கரூர் செந்தில் பாலாஜி, ஆக கரூருக்கே ஒரு கெட்ட பேர். ஆமாம். கரூரார் அப்படின்னா நீங்கள் பெரிய சிற்பி வாழ்ந்த ஊரில் செந்தில் பாலாஜியும் வாழ்கிறாரு. ஆமாம். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு அதாவது முதுகெலும்பாக யார் நிற்பார்களோ அவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து திமுக காய் நகர்த்துதல்ல எனக்கு கரூர் பாதுகாப்பு இல்லை, நான் கோயம்புத்தூர் போயிடுறேன். செந்தில் பாலாஜி கோவை போனதுடைய ரகசியம் இதுதான். இப்போ வேலுமணிக்கு எதிராக இப்போ செந்தில் பாலாஜி செயல்படுவார் அப்படியா? 100%. செந்தில் பாலாஜியும் நேரு அன்கோ. ஓ, நேரு செந்தில் பாலாஜி இப்போ கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் போயிட்டார். திருச்சிக்குள்ளே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
இதெல்லாம் திமுக தலைமைக்கு தெரிஞ்ச பிறகு தான் கரூர் திருச்சியை நேரிட்டு விட்டுருங்க. நீங்கள் கோயம்புத்தூர் போயிருங்க. கோயம்புத்தூர் பேர் கோயம்புத்தூரில் வேலுமணியை பார்த்துக்குங்க. அங்கே தான் ரொம்ப வீக்காக இருக்குது. அங்கே தான் வீக்காக இருக்குது. நீங்கள் மோடி தொகுதியில் கொண்டு போய் செந்தில் பாலாஜியை போட்டால் மோடி டெபாசிட்டே போயிடுவார். செந்தில் பாலாஜியோட திறமை ஜெயிலுக்குள்ளே இருந்தே ஜோதிமணி ஜெயிக்க வச்சாரா இல்லையா? அதான்யா வெளியில் வரும்போது எப்படி ஓடி வந்து கண்ணை கலங்கி அது ஒரு பீஜியம் போட்டாங்க. அப்போது செந்தில் பாலாஜியுடைய திறமை என்பது நீங்கள் எதிர்காலத்தில் உதயநிதியை காப்பாற்றக்கூடிய முதல் வளையமே செந்தில் பாலாஜி தான். கண்டிப்பாக திமுக பல தலைவர்கள் உருவாக்கி விட்டிருந்தாலும் செந்தில் பாலாஜியை போல ஒரு தலைவரை உதயநிதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு இளம் தலைவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் தான் செந்தில் பாலாஜி. ஆக திமுகவுடைய வியூகங்கள் அத்தனையுமே உதயநிதியை காப்பாற்றக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு நோட்டு இதெல்லாம். அப்போது சிற்றரசு இப்போ எம்எல்ஏ ஆக போகிறாரு. தமிழன் மரசனா எம்எல்ஏ ஆக போகிறாரு. இது போன்ற பல பேர் அடுத்த தலைமுறைகள் ஆட்சியையும் கட்சியையும் உதயநிதியை காப்பாற்றுவதற்கான வியூகம் வகுக்கப்பட்டு ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் இப்போ ரெடியாக இருக்குது. கவர் இவரெல்லாம் ஒட்டி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஐயா ஒரு 200 பேர் அந்த கவரை சேர்த்துக்கிற வேலையை திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த ஐடி விங் அந்த பெண் நிறுவனம் நீங்கள் டேட்டாக்களை காந்தி டேட்டாக்களை சரியாக களமிறக்கி இருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் 234 தொகுதிகளையும் ஒரு அலுவலகத்தை போட்டு பெண் நிறுவனம் அயராமல் உழைத்து பத்திரிகையாளர் சொல்லுகிற அத்தனை பேரும் அந்த பெண் நிறுவனத்தை தான் வேலை பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பாதி பேர் அவங்கள்ட்ட டப்பு வாங்கிட்டு இருக்கான். திமுக தாயா வரும், திமுக தாயா ஆட்சியை பிடிக்கும், உதயநிதாயா முதலமைச்சர் இப்படி பேசுவதற்கு பத்திரிகையாளர் என்கின்ற பெயர் இருக்கிற பல பினாமிகள் எங்கே இருக்கான்? திமுகலையா? திமுகவில் உங்களை எதுவும் அணுகலையா? உங்களை எதுவும் அணுகலையா? அப்படி எனக்கு பல பேர் அணுகுனா நான் யாரையும் அணுகிறது இல்லை. வேணாம் சொல்லி விட்டீங்களா? அப்படி ஆமாம். ஏன்னா நமக்கு எதை தோண்டுகிறதோ அதை பேசுவோம். கண்டிப்பாயா. எதை இல்லை கடைசி வரையும் அன்று சொல்லே போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை. அதாவது பெரியார் கடைசி வரைக்கும் அன்று சொல் தான் போனார். காமராஜர் கடைசி வரைக்கும் அன்று சொல் தான் போனார். காமராஜர் இறந்துட்டார். கருணாநிதி இப்போ முதலமைச்சர். வீட்டை பிடிச்சியில் வைங்கடா, பல கோடிகள் டாலர்கள் வைடம் வைடூரியம் எல்லாம் வச்சுருப்பார். பல பிரதமர்களை உருவாக்கணும். பூட்டை புசியில் வையா, சீலை வச்சாச்சு. காமராஜர் இருந்து அடக்கம் கடக்கம் பண்ணிட்டு பூட்டை உடைச்சி தேடி பார்க்குறான். ஏதாவது இருக்குமா? சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா? அப்போல்லாம் ஏடிஎம் கார்டு இல்லை. இது எடுத்து கொண்டு போய் கள்ள கையெழுத்து போட்டு எடுத்துடலான்னு. வைரங்கீரை இருக்குமா? தங்கம் இருக்குமா? ஒன்றும் இல்லை. 2 சட்டை 2 வேட்டி தான். அதுபோல் போதும் இந்த வாழ்க்கையே. இல்லையா உங்களை போன்ற மூத்த பத்திரிகைலாம் இன்னைக்கு கோடியில புரளுறாங்க. நல்லா தெரியும். பல கோடிகளை நீங்க கொஞ்சமாவது அன்றி சொல்ல மெயினாக வைக்கணும்ல பெட்ரோலை. இல்லை நமக்கு ரிசர்வ்லேயே போயிட்டு இருந்தாலே போதும். நடக்க வேண்டியதில் வெயில். இந்த ரிசர்வில் முடிஞ்சால் ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம். இந்த வாழ்க்கையே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. 66 வயசாச்சு, நோய் நொடி ஒன்றும் இல்லை, சுகர் இல்லை, பிபி மாத்திரை மட்டும் போட்டுட்ருக்கோம். அதனால் இப்படியே இன்னொரு 5 ஆண்டு 10 ஆண்டு ஓட்டினோம்னா வாழ்க்கை நிறைவேறிடும். இந்த காசை வாங்கி டாலரை வாங்கி சில செட்டப்புகளை வச்சு சில பட்டப்புகளை வச்சு வெண்பாக்களையும் மாலதிகளையும் வச்சு என்னையா பண்ண போகிறோம்? அதனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. கண்டிப்பா ஐயா. இப்போ இந்த தேர்தலில் வந்து மும்முனை போட்டியா இல்லை 5 முனை போட்டியா? எப்படியா? இருமுனை போட்டி தான். யாரா இருக்கியா? திமுக அதிமுக தான். விஜயில் ஒரு போட்டியே அல்ல. விஜய் வேட்பாளர்கள் பூரா இன்னொரு 10 நாள் கழிச்சு பாருங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டீங்க. கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி நீங்கள் எங்கேயும் போய் பேச வேண்டியது இல்லை. குஷிட்ட பேசினாலும் அவரே போதும் கூவி அவரே வித்துருவார். ஏங்க என்கிட்ட ஒரு 30 வேட்பாளர் இருக்கான். ஒரு வேட்பாளர் 3 கோடி ஒரு 100 கோடியை தள்ளுங்க. மொத்த பேர் வாபஸ் நான் பாத்துக்கிறேன். எலெக்ஷனுக்கே வராம போயிடுவாங்களா? நான் பாத்துக்கிறேன். ஆமா. அப்போ விஜய் எங்கேயா நம்ம 30 பேரை காணா ஓடி போயிட்டானுவா. 234 பேர் அறிவிச்சமே 34 பேரை காணாம பண்ணா ஏரியாவுக்கு 30 பேர். அதாவது செந்தில் பாலாஜி கொஞ்சம் பேர் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுவார். அதிக வேலை என்ன வேலை கேட்டாலும் கொடுத்துருவார். ஆமாம். நேரு கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்கிடுவார். மூர்த்தி கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்கிடுவார். சேகர் பாபு கொஞ்சம் பேர் விலைக்கு வாங்குவார். அந்த பக்கம் ஏவா வேலு எப்பா உங்க ரேட்டை சொல்லுங்கப்பா.
சும்மா வளவலான்னு பேசாதீங்க. ரேட்டை மட்டும் சொல்லு, வாங்கிட்டு போயிட்டு இல்லைங்க எங்களுக்கு தலைவர் புஷி தாங்க. சரி புஷிக்கு என்ன ரேட்டை சொல்லு. ஆமாம், புஷிக்கு என்ன ரேட்டு? இப்படி இன்னொரு 10 நாள் பரபரப்பாகி தேர்தலில் களத்துக்கு போகிற பொழுது பல வேட்பாளர் எல்லாம் போயிடுவாங்களா? தலைமறைவு ஆயிடுவாங்க. பல வேட்பாளர்கள் தலைமறைவு. ஏன்னு கேட்டால் விஜய் கேட்டால் எங்களை திமுக குண்டர்கள் எங்களை தாக்க வந்தாங்க, நாங்கள் ஒழிஞ்சுக்கிட்டோம். அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போச்சு. நாங்கள் தெரியல. இந்த கூத்தெல்லாம் வரப்போற தேர்தல் நடக்க போகுது. கண்டிப்பாக கன்றாவையெல்லாம் பார்க்கணும், நம்ம பார்த்தே ஆகணும். இதை மக்களும் பார்க்கணும். அதுதான் மக்களுடைய தலைவிதி.